வணக்கம். புலி சமீபத்தில் வந்த படங்கள்லே ரொம்ப அதிகமாக சமூக வலைதளங்களிலும் ஊடகங்களிலும் பயங்கரமாக வெளிவந்த ரெண்டே பயங்கர நெகட்டிவ் தாட்ஸை க்ரியேட் பண்ணி ரசிகர்களை தேட்டருக்கு போக விடாமல் பண்ணிகிட்டு இருக்க ஒரு படம். ஸோ இந்த படத்தை அப்படி என்ன தான் இருக்குது, அந்த படத்தில் என்ன நெகட்டிவில் அப்படி என்ன இருக்குதுன்னு பார்க்குறதுக்காண்டி நான் போனேன் படத்துக்கு. அந்த மைண்ட் செட்டோடு போனேன். ஸோ ஒரு ஒரு மோசமான ஒரு படம் அப்படின்னு மைண்ட் செட்லேயே நினச்சிட்டு போய் உட்காந்து பார்த்த படம். ஸோ படத்தோட ஓவராலாக ஒரு வியூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் விஜய் படம், இளைய தளபதி படம் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இது ஒரு டைரக்டர் சிம்புதேவனோட படம் அப்படின்னு மைண்டில் நினச்சிட்டு போய் உட்காந்து பார்த்தா ஓவரால் பார்க்குறதுக்கு ஒரு நல்ல படமாக தான் இருக்குது. சிம்புதேவனோட படங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 23ஆம் புலிகேசியாக இருக்கட்டும், முரட்டு சிங்கமாக இருக்கட்டும், இரும்புக்கோட்டை முரட்டு சிங்கம், அரையன் 37 307 கடவுள். ஸோ அதுமாரி தமிழ் சினிமாவுக்கு கிடைச்ச ஒரு ஃபேண்டசி டைரக்டர் அவர். அவரோட தாட்ஸ் எல்லாமே அவரோட படத்தை நம்ம விரும்பி என்ன பார்க்கலாம்னா, ஃபேண்டஸியான சீன்ஸு ப்ளஸ் டிஃப்ரெண்ட் டயலாக்ஸ் வித் பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டோட உள்ள டயலாக்ஸ். ஸோ அந்த வகையில் நம்ம பார்க்கும்போது சிம்புதேவன் அவரோட வேலையை கரெக்டாக தான் பண்ணியிருக்காருன்னு எனக்கு தோணுது. ஏன்னா ஃபேண்டசி ஃபில்மில் போய் நீங்கள் லாஜிக்கெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. இதில் அப்படி இருக்குது, இதில் அப்படி இருக்குலாம் நம்ம எதுவுமே நினைக்க முடியாது. இட்ஸ் அ ஃபேண்டசி. ஸோ தமிழ் சினிமாவுக்கு அப்படிப்பட்ட டேரக்டர்ஸும் கண்டிப்பாக வேணும்னு தான் நினைக்கிறேன். ஸோ நிறைய சீன்ஸு ஃபேண்டசியில் நிறையா எப்படி சொல்கிறது, நட்சத்திர குள்ளர்கள், ராட்சசன் நிறைய பேர் வராங்க, திடீர்னு வராங்க. ஸோ டிஃப்ரெண்ட்டாக குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அதேமாரி உள்ள நிறைய சீன்ஸ் படத்தில் இருக்குது. ஓவரால் பார்த்தீங்கன்னா சிம்புதேவன் இஸ் டன் அ குட் ஜாப்னு தான் சொல்லணும். ஸோ அடுத்தது படத்தில் பார்த்தது இளையத்தில் கண்டிப்பாக விஜய்க்கு இந்த படம் வெற்றின்னு சொன்னான். பட் அவரை இதில் பாராட்டலாம் அப்படின்னா, ஒரே மாதிரியான களங்கள்லாம் ஒரு இந்த மாதிரி ஒரு ஃபேன் மூவிக்கு அவர் சொன்னதுக்காண்டி அவரை பாராட்டலாம். ஆனால் அது கரெக்டான அவருக்கு சும்மா அப்படிங்கிறத அவர் யோசிச்சாரான்ல. எனக்கு சிம்புதேவனோட ஜேனரில் இருக்கும், நடித்து அந்த ஸ்கூஃப் ஸ்டைல் இருக்கும். ஸோ இது விஜய்க்கு ஃபுல்லாக மேட்ச் ஆகலை. ஆனாலும் அவரை பாராட்டலாம். நான் ரீசெண்டாக கேள்விப்பட்ட வரைக்கும் பார்த்தீங்கன்னா, விஜயோட பையனோட வேண்டுதலின் பேர் தான் அந்த படத்தில் அவர் சம்மதிச்சாருன்னு கேள்விப்பட்டேன். எனிவே விஜயோட கரியரில் பையனுக்காண்டி ஒரு படம் பண்ணுறது பெரிய நல்ல விஷயந்தான். எனிவே விஜயை வாழ்த்தலாம் ஆக்சுவலாக பார்த்தா. ஏன்னா அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் என்ன தான் கதை அப்படி இருந்தால் கூட விஜயை பார்த்து அவரோட ஸ்டைலு, அவரோட டைலாக் டெலிவரி, அவரோட முகபாவனை எல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த படம் நம்மளுக்கு பிடிச்சி போகுது ஆட்டோமேட்டிக்காக. என்ன தான் ரொம்ப போர் அடித்து வேறு மாதிரி போனால் கூட விஜயை பார்க்கலாம். விஜய்காண்டி ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்க்காண்டி விஜயை பார்க்கலாம். கண்டிப்பாக அவர் இந்த ஒரு படத்தில் ஒரு ப்ளஸ் தான். அடுத்த ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த படத்தோட விஎஃப்எக்ஸு, ஸ்பெஷல் அனிமேஷன்ஸ்லாம் கண்டிப்பாக நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். நிறைய சீன்ஸில் பார்த்திங்கன்னா, அந்த அரண்மனை பேக்ரவுண்டாக இருக்கட்டும், அந்த இயற்கை காட்சிகள், அந்த சீனரிஸ்லாம் நல்லாயிருக்கு. அஃப்கோர்ஸ் சில இடத்துல அது ஒரு கிராஃபிக்ஸ் அனிமேஷன்ஸ்லாம் நல்லா தெரியுது. இருந்தாலும் நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்ல தோணுது, தெரிஞ்சால் கூட. ப்ளஸ் அந்த குள்ளர்கள்லாம் ரொம்ப கண்ணுக்கு இதாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் பார்க்காத லெவலில். இது ஒரு விட்டலாச்சியார் படமோ இல்லை வேறு ஏதாவது ஒரு மாயாவி அந்த படம், விக்ரமாதித்யன் படம்னு நினச்சிட்டு நம்ம பார்த்தா கண்டிப்பாக நல்லா தான் இருக்குது. அந்த லாஸ்ட்டு அந்த வேதாள அரண்மனையிலேருந்து ஒவ்வொரு சீன்ஸாக இருக்கட்டும், அந்த ஒத்தக்கண்ணனாக இருக்கட்டும், ஸோ எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காங்க விஎஃப்எக்ஸில். அடுத்த ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு பார்த்தா, மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு படத்தோட காஸ்ட் அண்ட் க்ரூ. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த படத்தில் ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளமே இருக்குது. ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்ரீதேவியில் பிரதர் நரேன் இருக்கார், ரோபோ சங்கர்லேருந்து, இமான் அண்ணாச்சிலேருந்து, மதுமிதாலேருந்து, வடிவுக்கரசி, விஜயகுமார், சங்கிலி முருகனாக இருக்கட்டும், ஒரே ஒரு சீனில் வர கருணாஸாக இருக்கட்டும், சத்யன், தம்பிராமையா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளங்களே விஜய் படத்தில் நடிக்கிறது எனக்கு தெரிஞ்சு தான் ஃபஸ்ட் படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏறக்குறைய இந்த ஹரி டைரக்ஷனில் வர படங்கள் மாதிரி எல்லாத்துக்கும் ஒவ்வொரு பெரிய பெரிய நட்சத்திர பட்டாளங்கள் இருக்குது. இது கண்டிப்பாக படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் தான். ஈவன் தோ
ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப ஸ்லோவாக இருந்தால் கூட அந்த நட்சத்திரங்கள்லாம் நம்ம தெரிஞ்சவங்களுக்கனால கொஞ்சம் ஈஸியாக உள்ளே போக முடியுது. அவங்க எல்லோரும் கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்களா அவங்கள அப்படின்னு சொன்னால் அது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா படத்தோட டைலாக்ஸ். நான் சொன்ன மாதிரி சிம்புதேவனோட டைலாக் எப்போதுமே ஒரு பொலிட்டிக்கல் நையாண்டி நக்கலோட தான் இருக்கும். விஜய் ரசிகர்களை வந்து திருப்திப்படுத்துகிற மாதிரி ஒரு சீனில் சுதீப் சொல்கிறார், நான் தான் அந்த தளபதி அப்படின்னோன்னா, நீ இந்த கோட்டைக்கு தான் தளபதி, நான் வந்து உன் தலை விதியே மாற்ற வந்திருக்கிற தளபதி, மக்களோட தளபதி அப்படின்னு ஒரு டைலாக்ஸ்லாம் இருக்குது. ப்ளஸ் தமிழக அரசியலை மையமாக கொண்ட சில டைலாக்ஸ்லாம் படத்தில் இருக்குது. மக்களால் நான், மக்களுக்காக நான், அப்படி இப்படின்னு ரொம்ப அரசியல் சம்மந்தமான டைலாக்ஸு அதெல்லாம் இருக்கிறதுனால தான் என்னமோ ப்ராப்ளம்ஸ்லாம் வருதோன்னு எனக்கு ஒரு தோணுச்சு. டைலாக்ஸ் பரவாயில்ல, நிறைய இன்னொன்று லவ் சீன்ஸில் டைலாக்ஸ் கூட கொஞ்சம் நல்லா இருந்தது. ஸோ இதெல்லாம் தான் அந்த படத்தோட ப்ளஸ்ன்னு நான் சொல்லுவேன். படத்தோட மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மியூசிக்கு ஈவன் தோ தேவி ஸ்ரீ பிரசாத் 2 பாட்டு நல்லா இருக்குது. பட் ஓவரால் பார்த்தீங்கன்னா பாட்டு அந்தளவுக்கு எடுக்கல எல்லா பாட்டுமே. ஈவன் தோ விஜய் டான்ஸ் ஆடிருக்காரு, ஹன்ஷிகாவும் ஸ்ருதிகாசனும் பயங்கரமாக ட்ரெஸ்ஸிங்லாம் கொஞ்சம் செக்ஸியெல்லாம் பண்ணிவிட்டு இடுப்பு டான்ஸ்லாம் ஆடினா கூட அந்தளவுக்கு பாட்டுலாம் மனசில் ஒட்டலை. மெயினாக பேக்ரவுண்ட் ஸ்கோரும் நல்லா பண்ணியிருந்துருக்கலாம், நல்ல ஸ்கோப் இருந்திருக்கு. அடுத்த நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் வந்த நேரம்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ தான் ஒரு பெரிய பிளாக் பஸ்டர், ஒரு பெரிய பாகுபலிங்கிற ஒரு படம் பெரிய லெவலில் ஹிட் ஆகி போயிட்டுருக்க டைமில் புலியை வந்து அந்த பாகுபலி கூட கம்பேர் பண்ணி தான் எல்லாருமே பார்த்தாங்க. ஃபேண்டசி ராஜா காலத்துன்னு ஒன்று. ஸோ இதையும் கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக அதை எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்ணலன்னு தான் சொல்லணும். ஏன்னா அதோட விஎஃப்எக்ஸ் எல்லாமே வேறு லெவலில் இருந்தது. இது வந்து உங்களுக்கு ஃபேண்டசி, ஒரு சீரியஸ் நோட் கிடையாது. இதெல்லாம் காமெடி மாதிரியும் பசங்களுக்கு பிடிக்கிற மாதிரி தான் எடுத்திருக்காரு ஆக்சுவலாக. ஸோ அதையும் கம்பேர் பண்ணது இதுக்கு ஒரு பெரிய ட்ராபேக்குன்னு சொல்லலாம். அடுத்து இன்னொன்று பார்த்திங்கன்னா, அந்த படத்தோட ஆடியோ லான்ச்சில் நம்ம தலை டிஆர் வந்து ரொம்ப இந்த படத்தை பில்டப் பண்ணி அந்த புலி சூரப்புலின்னு சொல்லி அதுலேயே வந்து ஓவர் ஹைப்பை க்ரியேட் பண்ணி மக்களை வந்து ரொம்ப இது பண்ண வச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். அதனாலேயும் பாதி எல்லோரும் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனில் இந்த படம் புஷ் ஆகிடுச்சின்னு நினச்சிட்டாங்க. இன்னொரு அடுத்த மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஹாஃபில் வர்ற லென்த்தி சீன்ஸ், நிறைய சீன்களை அப்படியே அங்கங்கே போயிட்டு கடத்திட்டு போகிறது, வேதாளத்துக்கான சண்டை போடுறது, அது இதுன்னு ஒரு லென்த்தி. நான் எப்படின்னா இன்டர்வல் விடுன்னு பார்த்துட்ருக்கோம், பெரிய லென்த்தி ஃபஸ்ட் ஹாஃபு. அது கண்டிப்பாக ஒரு பெரிய ட்ராபேக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி படத்தில் வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு 3 சாங்கு, செகண்ட் ஹாஃபில் ஒரு 2 சாங்கு. அந்த சாங்ஸ் எல்லாமே ஸ்க்ரீன் ப்ளே ஓரளவுக்கு நல்லா போயிட்டுருக்க டைமில் அந்த சாங்கை வச்சிடுறாங்க. நமக்கு அது ட்ராபேக் ஆயிடுது. அது என்னடா வேண்டா வெறுப்போட. ஈவன் தோ விஜய் நல்லா டான்ஸ் ஆடிருந்தால் கூட அந்த பாட்டை நம்ம ஒன்றி பார்க்க முடியல. அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக தெரியுது. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா படம் வந்து கண்டிப்பாக ஒரு தடவை பார்க்கலாம். ஒன்றும் அந்தளவுக்கு ஒரு மட்டமான படம்லாம் சொல்ல முடியாது. நான் இன்னும் சுறா பார்க்கல. நிறைய பேர் சுறாவை இது கூட கம்பேர் பண்ணுறாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு ஃபேமிலியோடையோ இல்லை இருந்தாங்கன்னா குழந்தைங்களோடையோ போய் கண்டிப்பாக ஒரு தடவை பார்க்கலாம். ஏதோ ஒரு மாயாஜாலம் மந்திர கதை பார்த்த மாதிரி நினச்சிட்டு போக வேண்டியதான். பட் இது இளையத்தில் இது விஜய் படம் அப்படின்னு நினச்சி தயவு செஞ்சு போயிடாதீங்க. இது சிம்புதேவனுங்கிற டைரக்டர் எடுத்த நல்ல ஒரு ஃபேண்டசி குழந்தைங்களுக்காண்டி படம் அப்படின்னு அதில் விஜய் இருக்காருன்னு நினச்சி போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த படம் பிடிக்கும் எல்லாத்துக்குமே. ஆனால் என்ன, படத்தில் மூச்சுக்கு 300 தடவை வேதாளம்னு சொல்லி அஜித்தோட அடுத்த படத்துக்கு ஃப்ரீ பப்ளிசிட்டி பண்ணியிருக்காங்க. மேபி அதனாலே அவர் அந்த பேரை வச்சாரா என்னன்னு தெரில. ஸோ எனிவே இந்த படம் வந்து கண்டிப்பாக ஒரு தடவை எல்லாத்துக்கும் பார்த்தா பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தயவு செஞ்சு தமிழ் சினிமா நிறைய ரூமர்ஸ்லாம் க்ரியேட் பண்ணி தேட்டருக்கு வர விடாமல் பண்ணாதீங்க. இன்றைக்கி நான் போயிருக்கும்போது நிறைய ஹவுஸ்ஃபுல் ஷோ இருந்தால் கூட நிறைய பேர் தேட்டருக்கு வரல. ஸோ வணக்கம், நன்றி.